கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்தோட கடைசி நாளில் உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷமடைகிறேன். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 95 அதிகாரம் 2 வசனம். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். சங்கீதத்தில் இருக்க ஒரு வசனத்தை நம்ம பார்க்குறோம். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து பாருங்கள், ஆண்டவர் நம்மகிட்ட நன்றி கூறுதலை நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. காட் எக்ஸ்பெக்ட் தேங்க்ஸ் ஃப்ரம் அஸ். பாருங்கள், இன்றைக்கி இந்த வருஷம் ஃபுல்லாமே ஆண்டவர் நிறைய நன்மையான காரியங்கள் நம்மளுக்கு பண்ணியிருக்காரு. அப்படி தானே போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஆண்டவரை நம்ம துதித்தலோடே ஆரம்பித்து துதித்தலோடே முடிக்கணும் இந்த வருஷத்தை அப்படின்ட்டு. அப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவருக்கு நம்ம நிறைய நன்றி செலுத்தணும். நம்ம நிறைய நன்றி செலுத்தணுங்க. ஏன்னா இன்ன வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறதே ஆண்டவருடைய பெரிதான கிருபை. அப்படி தானே ஆண்டவர் அதை எதிர்பார்க்குறாரு. நம்ம ப்ரேயர்னு நம்ம போனாலே ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டோட போய் ஆண்டவரே இது வேணும், ஆண்டவரே அது வேணும், ஆண்டவரே அப்படி இருக்கணும், ஆண்டவரே இப்படி இருக்கணும், ஆண்டவரே நம்ம கேட்குறோம். இந்தியாவில் இருந்தால் வெளிநாட்டில் இருக்கணும் ஆண்டவரேன்னு கேட்குறோம். வெளிநாட்டில் இருந்தோன்னா ஆண்டவரை இன்னும் ஒரு நல்ல கண்ட்ரிக்கு போகணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆனால் பாருங்கள், ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோமா? ஆண்டவர் அதை எதிர்பார்க்குறாரு. எப்படிங்க எதிர்பார்க்குற நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லூக்கா 17 அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்படி தானே ஆண்டவர் எருசலேமுக்கு போய் கொண்டிருக்கிறாரு. சமாரியா நாட்டு வழியாக போய் கொண்டிருக்க போதும் ஒரு 10 குஷ்டரோகிகள், அப்படி தானே 10 குஷ்டரோகிகள் அங்கே இருக்கிறாங்க. ஆண்டவரை பார்த்த வழியாக அவங்க என்ன சொல்கிறாங்க? இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். 13வது வசனம். சரியா? இயேசு ஐயரே. பாருங்கள், ஆங்கிலத்தில் தெளிவாக போட்டிருக்குது. ஒரு சில டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு மாஸ்டர் அப்படின்ட்டு, இன்னொரு இதில் போட்டிருக்கு சீஃப் கமாண்டர். பிகாஸ் தோஸ் leprosy people knew that Jesus was totally in command. அப்படி தானே மரணத்துக்கும் வியாதிக்கும் எல்லாத்துக்குமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஃபுல் அத்தாரிட்டி, ஃபுல் கமாண்டோடு இருக்கிறார். அதனால தான் ஐயரே எங்களுக்கு இறங்குங்க அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு கமாண்ட் பிறக்குது. 14 வசனம், லூக்கா 17:14. அவர்களை இயேசு பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். பாருங்க, என்றைக்குமே ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம எதையாச்சும் நம்ம நன்மை பெறணும்னா முதல்ல ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு கமாண்ட் கிடைக்கும். அப்படி தானே? ஒபே தட் கமாண்ட். சரியா? ஒபீடியன்ஸ் ஆல்வேஸ் பிரிங்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். அப்போ இந்த குஷ்டரோகிகள் எல்லாருமே ஆண்டவருடைய அந்த கமாண்டை கேட்டு அவங்க என்ன போகிறாங்க? அவங்க ஆசிரியர்கள் தன்னை காண்பிக்க போகிறாங்க. இது ஒரு ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். அப்படி தானே? இது விசுவாசம் இல்லாமல் நம்மளால் அது கொஞ்சம் கூட நம்ம செய்ய முடியாது. அப்போ அந்த குஷ்டரோகிகளுக்கு விசுவாசம் இருக்குது. அப்போ போகிற வழியிலே அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள் அப்படின்னு இருக்குது. பாருங்க, என்ன ஒரு நல்ல ஒரு அற்புதம். போய்கொண்டிருக்காங்க, ஆண்ட வேலை சுத்தமாயிட்டாங்க. பாருங்க, 10 பேரும் வந்திருக்கணும்ல, ஏசப்பாட்ட வந்திருக்கணும்ல. ஆனால் ஒரே ஒருத்தர் தான் வராங்க. அப்படி தானே? அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்ப வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்திற்கே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். பாருங்கள், சமாரியர்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்ட மக்கள். அந்த 10 பேரில் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீஸ்ட்டை போயிட்டாங்க, ஆனால் ஆசாரியர்கிட்ட போயிட்டாங்க. ஆனால் இவன் தன்னை ப்ரீஸ்ட்டை மாற்றிக்கிட்டான். இந்த சமாரின்னு ஒரு ப்ரீஸ்ட்டை மாறி ஆண்டவர்களுடைய பாதத்தில் வந்து விழுந்தான் அப்படின்னு இருக்குது. we are quick to pray but we are slow to praise. அப்படி தான் நம்ம ஜபான் வரப்போதும் ஆண்டவர்கிட்ட அது வேணும் ஆண்டவரே, இது வேணும் ஆண்டவர்னு சொல்லிட்டு நம்ம நிறையா ரொம்ப குயிக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். ஆனால் எல்லாம் கிடைச்ச உடனே நம்ம தேவனை மகிமைப்படுத்திக்கிறோமா? நம்ம தேவனை துதிக்கிறோமா? தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்திக்கிறோமா? மார்ட்டின் ரிங்ஹர்ட் இவர் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். ஜெர்மன் நாட்டில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க. சரியா? ஜெர்மனில் இருக்க ஒரு டீக்கனாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க இந்த பாஸ்டரேட் தொழிலில் அவங்க இருக்க போதும் அவர் நிறைய தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை அவர் கடந்திருக்கிறார். பாருங்கள், ஒரே நாளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 அடக்க ஆராதனை அவர் பண்ணியிருக்கிறாரு. அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ரொம்ப யுத்தம், ரொம்ப கொள்ளை நோய் அதெல்லாம் இருந்தது. பாருங்கள், 1637 அந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4000 5000 அடக்க ஆராதனை மட்டும் அவர் பண்ணார். அதில் ஒரு அடக்க ஆராதனை யார் தெரியுமா? அவருடைய மனைவி. பாருங்கள், எவ்வளவு அவரை சுற்றி எல்லாமே கொள்ளை நோய்கள், ரொம்ப வார் தான். அந்த சூழ்நிலையில் அவர் ஒரு பாட்டு பாடுறாருங்க. அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு, நவ் தேங்க் வி ஆல் அவர் காட். அந்த பாட்டு நான் பாடுறேன். நவ் தேங்க் வி ஆல் அவர் காட்
with heart and hands and voices. பாருங்கள், அந்த சூழ்நிலையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய முழு இதயத்தோடு என் கரங்களை உயர்த்தி என்னுடைய பாட்டினால் உண்மை துதிக்கிறாண்டவரே. எப்போ நிறைய அடக்காரதனை பண்ணார். அவருடைய மனைவி இறந்துட்டாங்க. ஒரு துக்கமான சூழ்நிலை, ஒரு துயரமான சூழ்நிலை. அதில் இந்த ஜெர்மன், இந்த பாஸ்டர், இந்த டீக்கன் இந்த பாட்டை பாடுறாரு. இது ஒரு ஃபேமஸான சாங், நல்ல ஒரு ஹிம். இதை நீங்கள் போய் பாருங்கள். நம்ம சூழ்நிலையை வைத்து நாம் தேவனை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு நன்மை செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு பாடுவேன், நீங்கள் நன்மை செய்யலாட்டினா நான் உங்களுக்கு பாட மாட்டேன். அப்படி இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில் நன்மை நடக்குதோ தீமை நடக்குதோ, நம்ம உலகமே நம்மளை எதிர்த்தாலும் நாம் அவருக்கு நன்றி செலுத்துறதை மட்டும் நாம் கொஞ்சம் கூட நம்ம மறந்துடவே கூடாது. இப்போது இந்த சமாரியன் வந்தார் பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் என்ன கேட்குறாரு? 17ஆம் வசனம், அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? ஆண்டவர் கேட்குறாரு, எப்பா நான் தெரியாமல் தான் கேட்குறேன், 10 பேர் தானே நீங்கள் என்கிட்ட வந்தீங்க, நீ ஒருத்தன் தான் வந்திருக்கிற. பாருங்கள், காட் எக்ஸ்பெக்ட் தேங்க்ஸ் ஃப்ரம் அஸ். நம்மகிட்ட வந்து அவர் இந்த பையன் நம்மளுக்கு நன்றி செலுத்துவானா, இந்த பையன் நம்மளை மகிமைப்படுத்துவானா? பாருங்கள், பரலோகத்தில் போய் நம்ம என்ன செய்கிறோம்? பரலோகத்தில் போய் அவர் நாமத்தை மாத்திரம் நம்ம துதிச்சு தானே இருக்கிறோம். அதை நம்ம இந்த பூலோகத்தில் பண்ணுங்க. நம்மளுடைய ஒரே எய்ம், ஒரே குறிக்கோள் என்ன? அவருடைய நாமத்தை மாத்திரம் நம்ம மகிமைப்படுத்துகிறது தான். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் தேவனை அறிந்து, கர்த்தர் தான் இயேசு, இந்த ஆண்டவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார் என்று அறிந்து அவரை மகிமைப்படுத்தாமல் இருந்தான்னா அவன் வந்து இருளில் இருக்கிற ஒருத்தன் அப்படின்னு சொல்லி வேதம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. நம்மளுடைய இருதயத்தை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு மட்டும் நல்லா திறந்துட்டு, ஆனால் ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல், ஆண்டவருடைய நாமத்தை நம்ம வந்து ப்ரைஸ் பண்ணாமல் நம்ம இருந்தோம்னா, இந்த வேதம் தெளிவாக சொல்கிறது, உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்து அவங்க சிந்தையில் வீணனானார்கள் அப்படின்னு இருக்குது. அண்ட் அன்தேங்க்ஃபுல் ஹார்ட் இஸ் ஃபெர்டைல் சாயில் ஃபார் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சின்ஸ். நாம் தேவனை மகிமைப்படுத்தாமல், தேவனை உயர்த்தாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம இருக்கவே கூடாது. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாமே தேவன் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த செய்தியை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்களே, இது முடித்த பிறகு ஜஸ்ட் ஒரு இடத்துல உட்காந்து கதவெல்லாம் அடைச்சிட்டு, ஆண்டவரே இந்த வருஷத்துலேருந்து ஜனவரி 1ஆம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகள் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ ஆக்சிடெண்ட்லேருந்து ஆண்டவர் பாதுகாத்துருக்கிறாரு, எவ்வளோ நோயிலேருந்து தேவன் பாதுகாத்துருக்காரு, எவ்வளோ உயர்வு தேவன் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் நீங்கள் நினச்சி ஆண்டவருக்கு ஜஸ்ட் யூ டேக் 5 or 10 minutes, சரியா? நீங்கள் ஆண்டவர் நீங்கள் நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க. அடுத்த வருஷத்திலும் நீங்கள் நன்றி செலுத்திக்கிட்டே அந்த அடுத்த வருஷத்தில் நீங்கள் போதும் நிச்சயமாகவே கர்த்தர் 2025ஆம் வருடமும் ஒரு நல்ல ஒரு வருடமாக, ஆசீர்வாதம் உள்ள வருடமாக நிச்சயமாக கர்த்தர் வைப்பார். I hope this video will be very blessed for you, and if so, please then share this to your friends and neighbors. Let them also be blessed, and I wish you a happy new year. இந்த புது வருடம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேலே தங்கும். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நன்மையும் கிருபையும் உங்களை நிச்சயமாகவே இந்த 2025ஆம் வருடம் பின்தொடரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக நான் எப்போவுமே ஜெபத்தில் நான் வச்சுக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பை ஃப்ரம் டிமல்.